இந்தியன் டூ சாங் பாத்தீங்களா? கேட்டேண்ணே. பாரா சாங் கேட்டேண்ணே. ஓகேண்ணா, நான் ஓகே தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கப்பலேறி போயாச்சு சாங்லாம் நம்ம கேட்கும்போது இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எனக்கு ஆவரேஜா தான் தெரியுது. ரொம்ப சூப்பரா தெரியல. என்ன அப்படின்னா அனிருத் சார் உடம்புல ரஹ்மான் சாரோட ஆவி பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாங் கேட்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது. சங்கர் சார் போட்டு எனக்கு இல்ல எனக்கு 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 வந்து ரஹ்மான் சார் போட்டுருவார்ல அந்த மாதிரி எனக்கு சாங் வேணும் கேட்டு வாங்கியிருக்காருன்ற மாதிரி தான் சாங் கேட்கும்போது. அவர் நல்லா இருக்கா? இல்ல அந்த பேட்டர்ன்ல இருக்குன்ற அதான் அனிருத் சார் வந்து அவரோட ஜானரையே தாண்டி இதுல பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த சாங் கேட்கும்போது ரஹ்மான் சாரோட சாங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டோன்ல தான் இருந்தது. அந்த கப்பல் ஏரியாச்சு போய் அந்த அளவுக்கு இருக்குங்களா எப்படி இருக்கு? இல்லண்ணா அந்த அளவுக்கு எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன்ல வந்து நம்ம பார்க்கும்போது அந்த சாங் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்போ வரைக்கும் கேட்கும் போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும் அந்த சாங் கப்பல் ஏறி போயாச்சுலாம் கேட்கும் போது. ஆனா இந்த சாங் கேட்கும் போது அந்த அளவுலாம் இல்ல. அதாவது ரஹ்மான் சார் வந்து சாரி அனிருத் சார் வந்து ரஹ்மான் சார் மாதிரி ட்ரை பண்ணிருக்காருன்னு தான் சொல்லுவேன் இந்த சாங்க. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் நிறைய அவரோட சாங்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து அவரோட ஜானர்ல இருந்து வந்திருக்காருன்னு தான் தோணுது. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு கம்பாரிசன்லாம் வேணாம். ஏன்னா ரஹ்மான் சாரை இந்த படத்துல பீட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சாங் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆமா எல்லா பாட்டுமே ஹிட் செம சாங்கா இருக்கும். இந்த என்ன சொல்றது அந்த பாட்டு கேட்கும் போது நமக்குள்ள அந்த ஃபீல் கொண்டு வரும் பாத்தீங்களா, அந்த ஃபீல் இந்த பாட்டுல கிடைக்கல. அவ்வளவுதான் ஃபுல்ஃபில் ஆகலாம். என்ன வரும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு சாங் வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு கமர்ஷியலா கொண்டு போறப்ப அனிருத் சார் வேற லெவல் பண்ணிடுவாரு. ஆனா இந்த இந்தியன் படம்னு வரும்போது ரஹ்மான் சார் அடிச்சுக்க ஆளு கிடையாது. ஸோ அந்த மாதிரியான பேட்டர்ல கொண்டு போனாதான் நல்லா இருக்கும். இந்த ஒரு சாங் கூட வந்திருக்கும் கமான் இண்டியான்னு ஒரு சாங் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் கேட்டுட்டு இவரை ஏன் மியூசிக் டேரக்டரா போட்டாங்கன்ற அளவுலாம் ஃபீல் பண்ணிருக்கேன். ஆமா என்னடா காமெடி பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா வந்து ஏன்னா அனிருத்தோட ஜானர் வேற, அதனால சொல்றேன். இந்த பாட்டு கேட்கும் போது எனக்கு வந்து சரி ஓகே ரஹ்மான் சார் மாதிரி லைட்டா ட்ரை பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த படத்துக்கு வேற யாராச்சும் மியூசிக் டைரக்டர் போட்டா யாரை போட்டா நல்லா இருக்கும்? ரஹ்மான் சார் தானே. ரஹ்மான் தான் சார் தான். ஆனா அவரு தான் இந்த படத்துக்கு செட் ஆகாரு. ஆப்டான ஒரு ஆள்னா ரஹ்மான் சார் தான். அவரை தாண்டி வேற யார் மியூசிக் போட்டாலுமே எனக்கு வந்து அந்த படம் கொஞ்சம் கம்மியா தான் தெரியும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். லிரிக்ஸ் எல்லாம் கேட்டீங்களா? இல்ல கேட்டேன். பா விஜய் சார் தான் எழுதியிருக்காரு. லிரிக்ஸா கேட்டேன் நல்லாதான் இருந்தது. லிரிக்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சாங்கா ஒரு இதுவா கேட்கும் போது எனக்கு ஒரு ஆவரேஜ் சாங்கா தான் இருந்துச்சு தவிர ரொம்ப பெருசாலாம் எனக்கு கனெக்ட் ஆகல. அது இந்த படமே சரி இந்தியன் படமே எங்க அம்மா சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல நான் உன்னை தியேட்டர் கூட்டு போயிருக்கேன்பா இந்தியன் படம் பாத்துருக்கேன்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் டிவில பார்க்கும்போது தான் என்னடா இப்படி ஒரு படத்தை பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ஆமா அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டிவில பாத்துக்கும் போது தான் இந்த படம் என்னடா இந்த மாதிரி ஒரு படத்தை நம்ம அப்படி ஒரு படத்தை நம்ம பார்ட் 2 பார்க்கும்போது இது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனா இந்த சாங் எல்லாம் கேட்கும் போது இது அந்த அளவுக்கு வருமான்ற ஒரு டவுட் வந்துருக்கு. ஆமா படம் என்ன ஆகுமோ அந்த சாங் கேட்கற அளவுக்கு அந்த அளவுக்கு வருமானது தெரியல. நான் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த சாங் இதே மாதிரி சரி இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு கொண்டு போனாது பாக்குற அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் சாங் எப்படி இருக்குன்னு பாப்போம். படம் வரும்போது நல்லாதான் இருக்கு தலைவா. நல்லாதான் இருக்கு. எனக்கு என்னமோ ரகுமானை மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ரகுமானை மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்தியன் டூல தான். ஆமா கண்டிப்பா. பாட்டு எனக்கு அந்த கப்பல் ஏறி போயாச்சு சாங் இருக்கு இல்லையா நம்ம இந்தியன் 1ல. ஸோ அந்த பாட்டோட பீட்டை வச்சு எடுத்த மாதிரியே ஒரு ஃபீல். ஏன்னா இவர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீட் சேர்த்தி இருக்கிற மாதிரி தான் தோணுதா ஒழிஞ்சு எக்ஸ்ட்ரா அனிருத் சாருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இப்ப அந்த பீட் மட்டுமே வச்சு எடுப்பாரு. அதே சாங்ல கொஞ்சம் பீட்டை ஏத்துன மாதிரி இருக்கு அவ்வளவுதான். ஆனா ரஹ்மான் சார் ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா பாவிஜய் சாரோட லைன்ஸ் எப்பவுமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நல்லா பண்ணிருக்காரு. அதுல அவரோட சாங்ஸ்ல ஒரு தேசப்பட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த சாங்ஸ்ல இருக்கு. நல்லா ஆமா ஆமா நல்லா இருக்கு. படத்தோட எதிர்பார்ப்பு இன்னும் தூண்டுதலா இருக்கு சாங் கேட்குள்ள. இல்ல நான் இந்த சாங் தான் பாத்துறேன். அந்த சாங் பாக்கல. தெரியல நான் பாக்கல. இல்ல இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சங்கர் சாருங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்குனரோட படம் இது. அவர் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு. எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் 1 by 1 ரிலீஸ் பண்ணக்குள்ள என்ன ஆகுதுன்னா அந்த சாங் ஆல்ரெடி நம்ம 1ல பார்த்த மாதிரி பீட்டு ஏதாவது தூக்கி போடக்குள்ள நம்ம ரஹ்மான் சாரை மிஸ் பண்ற மாதிரி. என்னமே நான் ரஹ்மானோட மிகப்பெரிய ஃபேன். ஸோ அது ரொம்ப இதா டச்சிங்கா இருக்கு. ஸோ சங்கரும் ரஹ்மான் சாரும் சேர்ந்தாத ஒரு எப்பவுமே அவங்க எப்பவுமே ஒரு இட்டு கொடுக்குற ஒரு கூட்டணி அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேங்க. இல்ல எதிர்பார்ப்பு லைட்டா குறையிற மாதிரி எனக்கு ஏதோ தெரியுது. ஏன்னா இப்ப இந்த சாங் இருக்கு இல்லைங்களா, சாங் வந்து ஓகே அப்படின்ற அளவுக்கு கேட்கறோம் நம்ம ஏதோ புதுசா இருக்குமோன்ட்டு.
ஆனா அந்த பீட்ஸ் எல்லாம் கேட்கக்குள்ள நம்ம அந்த கப்பல் ஏறி போய் சாங்க ஞாபகத்துக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு நிறைய தோணலையா? ஏன்னா எல்லாருக்கும் ஒரே அறிவு, 6 அறிவு தான். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அதுதான். அன்னைக்கு எல்லாவோட லோக்கல் சேனல்ல இருந்து நேஷனல் சேனல் எல்லாமே அந்த சாங் தான் ஓட்டிருக்கோம். இதுவும் பார்க்கக்குள்ள அப்படி ஒரு இது வரக்குள்ள கொஞ்சம் ஃபீலா இருக்கு. நீங்க அந்த காலகட்டத்துல இந்தியன் 1 ரிலீஸ் ஆனப்ப இருந்திருப்பீங்க. கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷனுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கு? இது கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. இந்த அளவுக்கு இல்ல. இல்ல அந்த அளவுக்கு எனக்கு இது எனக்கு தெரியலையா இல்ல இல்லையான்னு எனக்கு புரியல. ஆனா எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப தமிழ் சினிமால நிறைய இட்டு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம எல்லாம் கேரளா சினிமாவே ஆண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சங்கர் சார் போன்ற பிரம்மாண்டமான ஆட்கள் வந்து ரிலீஸ் பண்ணாதான் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கும். அது எதிர்பார்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி சில பல சாங்ஸ் எல்லாம் வரக்குள்ளயோ இல்ல கேட்கக்குள்ளயோ ட்ரைலர் பார்க்கக்குள்ளயோ இது வேற மாதிரி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்குது. இந்தியன் டூ சாங் நம்ம மாசா இருக்கு சாங்கு. நேத்தே சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்கன்னு, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பா மாசா தான் வந்திருக்கு. அதுவும் அனிருத் சார் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ மாசா தான் இருக்கு கண்டிப்பா. சாங் நேமே பாரான்னு இருக்கு. எல்லாத்தையும் உலகத்துல நடக்கிற அநீதியை பாருன்ற மாதிரி அவர் சொல்றாரு போல. அதான் பாரான்னு சாங் வந்திருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்றதுனால நல்லா கருத்தோட தான் இருக்கு பாட்டு. ஃபர்ஸ்ட் இந்தியன் 1 பாத்தீங்களா? இந்தியன் ஒன் பாத்துருக்கு. இதுல இருக்கிற பாட்டுக்கு இதுல இருக்கிற பாட்டுக்கு கம்பேரிசன் கம்பேரிசன் ரெண்டுலயும் காமனான ஒரு சங்கர் சாரோட மைண்ட்ல தோன்றது என்னன்னா, ஒரு சமூகத்துக்கு ஒரு கருத்து சொல்ற மாதிரி தான் படமா இருக்கும். கண்டிப்பா எதிர்பார்த்த மாதிரி அந்த இந்தியன் ஒன்லயும் சோசியல் நடக்கிற அநீதி எதிர்த்து அவர் குரல் கொடுக்குற மாதிரி தான் மூவி இருந்தது. இந்த மூவி கண்டிப்பா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு பாட்டு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? அந்த பாட்டு இந்த பாட்டு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? பாட்டு 1க்கும் பாட்டு ஃபுல்ஃபில் கொஞ்சம் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு சாங் தானே இப்போ வந்திருக்குது. ஸோ முன்னாடி அந்த சாங் நான் கேட்கல, இப்பதான் கேட்டிருக்கேன். இந்த சாங் மாசா தான் இருக்கு. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சார் வேற, அனிருத் சார் வேற. இவர் மாசு, அவரு கொஞ்சம் மெலோடி மாசு. ஸோ இதுல மாசா தான் இருக்கு சாங். படம் நாங்க இந்தியன் 1 முடிச்சு இந்தியன் 2 ஷூட்டிங் நடக்கிறதுல இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்தியன் 2 எப்போ வரும் அப்படின்ட்டு. இந்தியன் 2 மூவி ஃபர்ஸ்ட் ஷோ தான் கண்டிப்பா பார்ப்பேன் தியேட்டர்ல. ஈகரா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். தேங்க்யூ.